நல்லா கேட்டுங்கடா. இன்னி வரைக்கும் தான் இவன் மருமக. இன்னில இருந்து இவன் மூத்தமவ. இவன் வெளியே போக மாட்டான். வெளியே போக வேண்டியது இவங்க 2 பேர் தான். அப்பா, நான் இங்க வந்ததும் எல்லாரும் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் நான் தான். நான் தப்பு செஞ்சிருக்கேன்ப்பா, அத மறுக்கல. அபிராமி கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டது, அவளை தாயாக்கினது, அந்த விஷயம் அபிராமிக்கு தெரியாம மறைச்சது என் தப்புதான்ப்பா, என் தப்புதான். அதுக்கு நான் உங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கணும். ஆனா நீங்க யாருமே என்ன மன்னிக்கிற நிலைமையில இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்பா, எனக்கு நல்லா தெரியும். தப்பு செஞ்சது நான்ப்பா, அதுக்கு சாந்தியை தண்டிக்கிறது பாவம்பா. ரோஹிணி கூட நான் தொடர்பு வச்சிருக்கேன்னு சாந்திக்கு தெரிஞ்சதும் அபிராமி விட அதிகமா கோவப்பட்டிருக்கா. அக்காவுக்கு துரோகம் செய்யாதீங்கன்னு கெஞ்சி கதறி இருக்கா. என்னோட நிலைமையை சொன்னதும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மனித நேயத்தோட சாந்தி உதவுனா, அவ்வளவுதான். நிறுத்துடா. தப்புல பெரிய தப்பு, தப்புக்கு தொலை போறதுதான். நீ ஒண்ணு அவளுக்காக மூச்சு பிடிச்சு பேச தேவையில்லை. அம்மா, நீங்க என்ன திட்டுங்க, அடிங்க, என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா சாந்தியை மட்டும். கார்த்திக், உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது அவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. இது வேற அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கட்டின தாலி இல்ல, அவ கழுத்துல தொங்குறது. நம்பிக்கையை பார்த்து நட்பு நேசிச்சு கட்டின தாலி இது. அந்த நம்பிக்கையை பழகிட்டா. கார்த்திக், நீங்க எல்லாருமே இந்த வீட்டுல அவளை வேணாம்னு சொன்னப்போ அண்ணி மட்டும் தான் அவளை ஆதரிச்சாங்க. அந்த அண்ணி நெஞ்சிலே குத்திட்டா. அந்த தாய்க்கு அவ துரோகம் பண்ணிட்டா. அன்னைக்கு தெரியாம அண்ணன் வேற ஒரு உறவு வச்சிருந்தப்போ அதுக்கு தொலை போனவ இவதான். கார்த்திக், கட்ட புருஷன் தான் என்கிட்டயே சொல்லாம மறைச்சிட்டா. என்னால எப்படி இவ்வளவு மன்னிக்க முடியும்? இங்க பார், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. கார்த்திக், கார்த்திக், போதும் நடந்த நாடகம் எல்லாம். ராஜேஸ்வரி, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றேன். தப்பானவங்களுக்கு என் வீட்டுல இடம் கிடையாது. சாந்தி,
எல்லாத்துக்கும் நீதான காரணம். உன்னை அப்படியே என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நரேனா, இங்க பாருமா, கிரகம் இல்லை, கோல் இல்லை, அந்த கடவுளே வந்தா கூட உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒருவேளை அப்படியே தான் நடந்துச்சுன்னா என் உயிர் என்கிட்ட இருக்காது. இந்திரா, நம்ம போலாமா? பேக் எடுத்துக்கோ. வா. வா வா வா, பாட்டிக்கிட்ட வா. வாங்க வாங்க, வா 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 வா. சாந்தி, மாமா போயிட்டு வரேன். அவன் என் மனைவிப்பா. அவளை பிரிஞ்சு எப்படிப்பா என்னால இருக்க முடியும்? அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போறன்னு பொட்டி எடுத்துட்டு கிளம்பின போ யாருமே அவளை தடுக்கலையே. ஏன் நான் இந்த வீட்டுல இருந்தா போதும், அவ இருப்பானால, அவ தேவையில்லைல்ல. இங்க பாரு சாந்தி, பொட்டி எடுத்துட்டு மேல போ. எனக்கு மட்டும் தெரிஞ்ச உன் முகத்தை சீக்கிரமே எல்லாருக்கும் தோல் உரிச்சு காட்டுறேன். அது உன்னால முடியாது.
அம்மா கவலைப்படாதீங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களை ஆர்த்தி எடுத்து வரவேற்கிற காலம் கண்டிப்பா வருமா. வாங்கம்மா போலாம். எங்க? இந்த ஏழையோட வீட்டுக்குமா. இல்ல நாராயணா, என்னால ஏற்கனவே உனக்கு பிரச்சனை. என் வழிய நானே பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க காலடி என் வீட்டில் படுற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டுமா. பெட்டியை கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. வேண்டாம். பரவாயில்ல கொடுங்க. வேண்டாம். வாங்கம்மா வாங்க. ப்ளீஸ் வாங்கம்மா. வா நீ வா. அபிராமி, 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 இந்த உலகத்துல மனைவி எந்த சொத்தை இழந்தாலும் அவ அதுக்கு கவலைப்பட மாட்டா. ஆனா கணவன்கிற சொத்து மட்டும் பறிப்போனா அவளால் அதை தாங்கிக்க முடியாது. அது அவளுக்கு அவமானமும் கூட. தன் கணவன் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி தனக்கே சொந்தமா இருக்கணும்னு நினைப்பா. அது தப்போ இல்லை. புராணத்திலயும் சரி இதிகாசத்திலயும் சரி எதுவானாலும் தர்மம் அதர்மமாயிருக்கு, அதர்மம் தர்மமாயிருக்கு. அதுக்காக நான் செஞ்சது சரின்னு வாதாட வரல. நான் ரோகிணி கிட்ட பழகினதும் அவ தாயானதும் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது இதெல்லாம் நான் உனக்கு செஞ்ச துரோகம். நான் செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கிறேன். ஆனா அபிராமி ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும். இந்த அபிராமி எனக்கு மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ரோகிணி கிட்ட எனக்கு பழக்கம் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் ஏன் என் கழுத்துல தாலி கட்டின? இதானே உன் பார்வைக்கு அர்த்தம் இல்லையா அபிராமி? ரோகிணி என்ன காதலிச்ச, உயிருக்கு உயிரா காதலிச்ச. அவ இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு காதலிச்ச. ஆனா கல்யாணம்னு வந்தப்போ காலமும் சூழ்நிலையும் என்னை கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருச்சு. அதுக்கு நீ எந்த வகையிலையும் பொறுப்பு இல்லை. உன் கழுத்துல தாலி கட்டின நாள்ல இருந்து மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் நான் கொடுத்திருக்கேன். எல்லா விளக்குக்கும் ஒரு நிழல் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கையிலேயும் ஒரு நிழல் இதுதான். அப்பா பார்த்து கட்டி வச்ச பொண்ணு நீ. உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து என்ன நானே வெறுத்தேனே தவிர உன்னை நான் என்னைக்குமே வெறுத்ததில்லை. வெறுத்திருக்கலாம், என் கழுத்தையா இருக்கலாம். அந்த நிமிஷமே நான் நிம்மதியா செத்து போயிருப்பேன். இப்போ உயிரோடு இருந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துட்டு இருக்க. நீங்க இப்படி நல்லவ மாதிரி பேசுறதுனால நீங்க நல்லவன் ஆயிட முடியாதுங்க. எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல, உங்ககிட்ட பேசவும் பிடிக்கல. அபிராமி, இந்த குடும்பத்துக்காக உயிரை கொடுத்து பாடுபட்டவன் நான். அதை நீங்க உங்க கண்ணால பாத்திருக்கீங்க. என் குடும்பம் நடத்திக்கிட்டு அதே சமயம் இன்னொருத்தி வீட்டுக்கு போய் எப்படி உங்களால முடிஞ்சது? எல்லாமே வேஷமா? இல்லங்க, நீங்க அவ கூட வாழ்ந்த வாழ்க்கை வேஷம் இல்ல, ஏன் கூட வாழ்ந்த வாழ்க்கை தான் வேஷம். அதான் எல்லாமே கலைஞ்சிடுச்சு. போ, என்னால குழந்தை பெத்துக்க முடியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கலன்னா அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? பொண்டாட்டிக்கு புள்ள பொறுக்காதுன்னு இன்னொரு பொம்பளை தேடி போறீங்களே, இதுவே ஆம்பளைக்கு குறை இருந்தா நாங்க வேற ஆம்பளை தேடி போலாமா? அபிராமி, என் மேல கோவப்படவோ என் பக்கம் உங்க சுண்டு வரல் நீட்ட கூட இனிமே உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஒரு பொண்டாட்டி
பொண்டாட்டி தான் புருஷன் பண்ற எந்த தப்பா இருந்தாலும் மன்னிச்சிடுவா. ஆனா தன்னோட வாழ்க்கை இன்னொருத்தி பங்கு போடுறத எந்த மனைவியும் மன்னிக்க மாட்டா. எவன் மன்னிக்கிறாளோ இல்லையோ, இந்த அபிராமி மன்னிக்கவே மாட்டான். நான் உங்க மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் வச்சேன். யாரை எப்படி நினைச்சிருந்தாலும் நான் உங்களை உயிரா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே என் உயிர் போற வரைக்கும் எனக்கு உங்க மேல வெறுப்பு 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 மட்டும்தான். நான் செஞ்ச பாவம். உங்களோட இனிமேலும் பேசினா அது இன்னும் எனக்கு பாவம். இங்க இது போயிடுங்க, என்ன விட்டுருங்க, போங்க இது. அபிராமி, அந்த பேரை இனிமே மறந்துருங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. அபிராமி, என்ன மன்னிச்சிடு. இது வரைக்கும் நான் உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு உன் கோவம், அப்பா கோவம் எல்லாமே சேர்ந்து என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துது. அபிராமி, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இப்போ உன் மேல பாசமா தான் இருக்கேன். எனக்கு நீ வேணும், எப்பவும் வேணும் அபிராமி, எப்பவும் வேணும். நான் போறேன். நீ எனக்கு வேண்டாம், எப்பவுமே வேண்டாம். இனிமே எனக்கு தேவையே இல்லை. என் லட்சியம் வேற. நீ பண்ண துரோகத்தை விட என் அப்பா விட்டு கண்ணீர் தான் பெருசா தெரியுது. அவர் ஆசையை நான் நிறைவேற்றுவேன்.